ம் ஆ பிங்கூஸ் வேர்ல்டு. ஒரு அழகான குட்டி கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போய் யாருமே அந்த கிணறை யூஸ் பண்றதே இல்லை. நாளடைவில் அப்படி ஒரு கிணறு இருக்கிறதவே அந்த ஊர் மக்கள் மறந்துட்டாங்க. ஒரு சாயங்கால நேரத்துல 2 3 குட்டி பசங்க பாலை வச்சு அந்த கிணத்து பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை ஒரு தெருநாயும் பார்த்துட்டே இருந்துச்சு. அதுவும் அவன் அந்த குட்டி பசங்களோட சேர்ந்து அந்த பாலை வச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. ஒரு குட்டி பையன் பாலை மேல தூக்கி போட்டான். அப்போ அந்த குட்டி நாயி அந்த பாலை பிடிக்க போறேங்கிற ஆர்வத்துல தவறி அந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. அந்த கிணறு ரொம்ப ஆழமாவும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனாலையும் ரொம்ப இருட்டா இருந்தது. அந்த நாய் கீழே விழுந்த உடனே அழுதுட்டே குறைச்சுது. அந்த குட்டி பசங்க எல்லாம் அந்த கிராமத்து மக்களை கத்தி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. உடனே அங்க கிராமத்துல இருந்த எல்லா மக்களும் அந்த கிணத்துக்கு பக்கத்து வந்தாங்க. அந்த குட்டி நாய் உள்ள இருக்கிறத எட்டி பார்த்தாங்க. அந்த குட்டி நாயும் யாராச்சும் என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே அழுதுட்டே குறைச்சிட்டு இருந்துச்சு. அந்த கல் கிணறு ரொம்ப ஆழமா இருந்தனால உள்ள யாராலையுமே போக முடியல. அந்த மக்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த கிராமத்து தலைவர் சொன்னாரு, இங்க பாருங்க, அந்த நாய்க்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இனி யாராலையும் அதை காப்பாற்ற முடியாது. குழந்தைங்க எல்லாருமே இங்கதான் விளையாடிட்டு இருக்காங்க. யோசிக்க எதுவுமே இல்ல. சீக்கிரம் அந்த கிணத்த மண்ணை போட்டு மூடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மனசை கல்லாக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள எல்லாரும் மண்ணாலை போட ஆரம்பிச்சாங்க. மண்ணு மேல இருந்து கீழே விழுகிறத பார்த்து அந்த நாய்க்குட்டி ரொம்பவே பயந்து கத்திச்சு. அதை கேட்டு அந்த கிராம மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க மனசை கல்லாக்கிட்டு மண்ணை போட்டுட்டே இருந்தாங்க. மேல இருந்த மண்ணு விழ அந்த நாய் பயத்துல அந்த ஆழமான கிணத்துக்குள்ளேயே இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டு அழுதுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அது மனசு விட்டுருச்சு. நான் இங்கேயே சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது ஓடுறத நிப்பாட்டிட்டு ஒரே இடத்துல அப்படி நிக்க ஆரம்பிச்சது. அப்போதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. மேல இருந்து விழுந்த மண்ணு எல்லாமே ஒரே பக்கமா விழுந்திருக்கிறத அந்த நாய் கவனிச்சது. அந்த நாய்க்குட்டி அந்த மண்ணு மேல ஏறி நின்னுச்சு. மேல இருந்து மண்ணு விழுந்தாலும் தன்னோட உடம்ப ஆட்டி அந்த மண்ணை உதறி தள்ளிட்டு மேல மேல ஏற ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாய்க்குட்டி அந்த மண்ணு மேல ஏற ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அது அந்த கிணத்தோட வெளிப்புற விளிம்ப அடைஞ்சது. உடனே அங்கிருந்து மேல உயரமா ஒரு தாவு தாவிச்சு. அந்த நாய்க்குட்டியும் வெளியே வந்துடுச்சு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. இருந்தாலும் நாய் வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இருந்த குட்டி பசங்க எல்லாம் அந்த நாய்க்குட்டிக்கு கை தட்டி பாராட்டினாங்க. அந்த நாய்க்குட்டியும் வாழை ஆட்டிட்டே வந்து குறைச்சுது. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உடஞ்சு போய் இல்லாம அந்த பிரச்சனையை நம்ம எதிர்த்து போராடணும். ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு சொல்யூஷனும் இருக்கும். தி எண்ட். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் மீ பிங்கு. பாய்.